The information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. Hi warriors. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி இருக்குது? 11ஆம் தேதி புட்டில் ரொம்ப அப்நார்மல் நம்ம லைவ்ல அந்த மூமெண்டம் இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி ரேஞ்ச் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க போது மார்க்கெட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது நான் ஏன் இதை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, சிலருக்கு வரைய தெரியாது, லெவல்ஸ் ஹைலோ மார்க் பண்ண தெரியாது, லிக்விடிட்டி ஏரியா மார்க் பண்ண தெரியாது. நம்ம எப்பயுமே என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி மார்க் பண்ணிக்கணும். ஸோ நம்ம லிக்விடிட்டின்னு சொல்கிறது இந்த ஹையோட விக்கையும் லோவோட விக்கையும் தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஹையில் இருக்கிற விக் அப்படி என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா, செல்லர் லிக்விடிட்டி, இது பையர் லிக்விடிட்டி சொல்லுவோம். ஸோ இந்த இதை நான் பையர் லிக்விடி செல்லர் லிக்விடிட்டினால நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டே அண்ட் வீக். டே பண்ணிட்டோம், இப்போ வீக் பண்ணுறோம். ஸோ வீக்கோட லிக்விடிட்டி எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நிஃப்டி பார்த்துட்டோம். ஓகே, இதுதான் பையர் லிக்விடிட்டி. ஸோ இதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி டே கேண்டல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டே கேண்டல் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மார்க்கெட் இந்த விக்கை நம்ம பையர் லிக்விடிட்டியாக மார்க் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அகைன் வீக் போகிறோம். ஸோ வீக்கில் இங்கே மேலே கீழே ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, சில லிக்விடிட்டி மார்க் பண்ணியாச்சு. நம்ம கன்னியூவாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். பேங்க் நிஃப்டி அந்த ரேஞ்ச் செகண்ட் லாஸ்ட் 2 வீக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். மற்றபடி லிக்விட்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இதுதான் இந்த பேங்க் நிஃப்டி இதை ஏன் மெனக்கெட் பண்ணிட்டு இருக்கோம்னா, இட் இஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு லிக்விடிட்டி பேஸ் பண்ணியும் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது கம்பல்சரி நம்ம நிஃப்டியில் இம்பேக்ட் பண்ணோம். அப்படிங்கிறனால இதை கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுறோம், பார்க்குறோம். 23,341 23,341 23,412 அடுத்து பார்த்தீங்கன்னா 22,929 22,929 S1 இருக்கும். S2 பார்த்தீங்கன்னா 22,888 ஓகே, மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கும், அதாவது 12ஆம் தேதி ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, அது இல்லாமல் மல்டி ஹெட்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்லேயும் ஃபார்ம் ஆகிருக்கு, ஸ்டாங்கர்லேயும் ஃபார்ம் ஆகிருக்கு. நாளைக்கு எப்படி அடிஷ்னலாக இன்னும் ஒரு 3 லைன் தர்றேன். இதுலேயும் மார்க்கெட் ஒபே ஆகும், அதாவது ரெஸ்பாண்ட் இந்த லைனையும் மார்க்கெட் ஸ்விட் பண்ணும். 23,594 23,594 இதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நான் ரெட் கலர் மாற்றிக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா, அதனால் ரெட் கலர் மாற்றிக்கிறேன். 23,45 23,45 ஸோ இந்த லைனை மார்க் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிற லைன் தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? 23,45 23,4 23,4 அப்படிங்கிறது ஷார்ட் ரேஞ்ச். ஸோ மார்க்கெட் நாளைக்கு இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும்போது, இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணும்போது, இந்த இடத்த கவர் பண்ணும்போது நிச்சயமாக மார்க்கெட் அப்நார்மல் மூமெண்டம் கொடுக்கும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த நம்பர் லைன் சேம் கொடுக்குறா, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுறேன், இது பயிற்சிக்கான வீடியோ தான்.
முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த லைனுக்கு வந்தால் எப்படி மார்க்கெட் ப்ரீமியம் ஆப்ஷனில் கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம கண்டினியூ ஆப்ஷன் சம்பந்தமே டெய்லி போடுறோம், பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சஸ்டைனாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதை பற்றியாவது பேசணுன்றனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக we will discuss. நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். எங்கள்கிட்ட பகிர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கோ அப்படிதான். இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக தான் அவங்க மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண சொல்கிறேன். சென்டிமெண்ட்டாக கிடையாது. நிறைய பேர் மைக்கை பிடிச்சிட்டு சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க, மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் மார்க்கெட் மேலே போகணும், கீழே வரணும், நான் கொடுத்துருக்கிற மேத்தமெட்டிக் லைன்ஸை பிரேக் அவுட்டோ இல்லை அங்கேருந்து ரிவர்ஸோ ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் மொமெண்டம் க்ரியேட் ஆகும். அதர்வைஸ் சாத்தியமே இல்லை. இந்த விஷயத்தை நான் எழுதி தர்றேன். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட போன மாதம் 19 நம்ம வீடியோ போடுறேன். நீங்கள் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் எல்லா வீடியோவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமுத்தி விட்டுருங்க.